Hey guys, welcome back to Digital Tech Filter. நான் உங்கள் நண்பன் வினோத். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நார்மலாக இருக்க ஒரு வீடியோவை க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவாக எப்படி மாஸ்கிங் அப்ளை பண்ணி கேப்கட் எடிட்டரில் மாற்றலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கடைசி வர பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட வர பெல்லைக்கான ஆள் கொடுத்துவங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கேப்கட் எடிட்டர் வந்து என்னுடைய பிசியில் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து ட்ராக் பண்ணி வந்து லேயர்ஸில் வந்து நான் வந்து ட்ராக்கில் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் அந்த பேக்ரவுண்டு வந்து மாஸ்கிங் அப்ளை பண்ணுறதுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் கலர் லேயர் தேவைப்படுது. ஸோ அதை வந்து நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு க்ரீன் ஸ்க்ரீன்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இமேஜ் இல்லைன்னா ஃபோட்டோஷாப்பில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பதினாறு சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டருங்கிறது தான் ஒரு யூடியூப் தம்ப்நெயில் சைஸ் வந்து அதான். ஸோ அந்த சைஸுக்கு நம்ம வந்து க்ரீன் ஸ்க்ரீனை ரெடி பண்ணிக்கிறோம். ரெடி பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கலாம் ஜேபிஜே ஃபார்மேட்டில். ஸோ இப்போ அந்த வந்து சேவ் பண்ண க்ரீன் ஸ்க்ரீனை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து ட்ராக்கில் செட் பண்ணிக்கிட்டு லென்த்தை வந்து பெருசாகிக்கலாம். ஸோ இப்போ வந்து மாஸ்க் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். எப்படின்னா இதில் வீடியோ வந்து பேசிக் இருக்கு பாருங்க, அடுத்து ரிமூவ் மாஸ்க் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு கொடுத்துட்டு ஃபெதர் கொடுக்கணும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா ஃபெதர் இருக்கும். ஃபெதரை நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஃபெதர் வந்து 5 கொடுத்துக்கிறேன், அது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் 5 கொடுத்துட்டு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து காட்டணுங்கிறதுக்காக ஒரு 10 செகண்ட் மட்டும் வச்சுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்தாப்புல கண்ட்ரோல் கொடுத்து கிளிக் பண்ணிக்கிட்டு பிஏ வந்து அழுத்தினா ஸ்பிட் ஆகிடும். ஸோ அது ரெண்டையும் டெலிட் பண்ணிட்டு இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரேம் ரேட் வந்து 60 பஃபர் நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட் ஆன பிறகு இந்த வீடியோ வந்து நம்மளுடைய ஓன் வீடியோவாக ஆகிடுது. ஸோ அதனால நம்ம இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து வேற ஏதாவது கண்டென்ட் எடிட் பண்ணணும்னா கூட நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேபி வந்து காப்பிரைட் வர்றதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா இது எப்படினாலும் இன்னொருத்தவங்களுடைய வீடியோவை வந்து பாதி நம்ம வந்து எடுத்துதான் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வராம இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வந்தாலும் ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது, காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வராது, காப்பிரைட் கிளைம் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இதை ரெண்டையும் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு இப்போ வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண முடியுங்களா, அந்த வீடியோ வந்து லொக்கேஷன் எங்கே இருக்கோ அங்கேருந்து நம்ம இப்போ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ தான் இது. ஸோ இப்போ நம்ம வேற ஒரு வீடியோவை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவாக மாற்றணும் இல்லையா, ஸோ அதுக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து ட்ராக்ல வச்சுக்கிறேன்.
ஸோ இந்த கிரீன் ஸ்க்ரீனில் இப்போ ரிமூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி குரோமோ கீயை வந்து கிளிக் பண்ணிட்டு கொடுத்துட்டு இன்டென்சிட்டியை வந்து நம்ம கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபெதர் கொடுத்ததுல கொஞ்சம் அதிகமாக வந்து ஃபெதர் கொடுத்துட்டோம், கம்மியாக தான் கொடுத்துருக்கணும். அதிகமாக கொடுத்ததுனால அந்த க்ரீன் வந்து எட்ஜில் வந்து தெரியுது நல்லாவே. ஸோ 2 கொடுத்துருந்தோம்னா அது ரொம்ப டார்க்காக தெரியும். எப்படி சொல்றது, அதோட ஷார்ப்னஸ் வந்து தெரியுன்றதுனால தான் ஃபெதர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து பார்த்தா இருந்தாலும் அது வந்து தெரியுது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பண்ணி பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம வீடியோவில் நம்ம ஒரு ஓன் வீடியோவை நம்ம வந்து இப்போ இதை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுவும் 10 செகண்டுக்கு வந்து நம்ம வந்து வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய ஓன் வீடியோ ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் கரெக்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம், ஏன்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால டெம்பரேச்சரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு சேச்சுரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், எக்ஸ்போர் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன், கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நோ காப்பிரைட் பேக்ரவுண்ட் வீடியோவா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஓன் யூஸ்க்கு நம்ம எதுக்காவது வீடியோ எடிட் பண்றோம்னா அதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாஸ்கிங் அப்ளை பண்றது மூலயமாவே நம்ம நிறைய வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம கிரீன் ஸ்கிரீன் வீடியோவை மாத்தாமலே மாஸ்க் யூஸ் பண்ணி இந்த 2 வீடியோவை மெர்ஜ் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதை ஒரு வீடியோவை கிரீன் ஸ்கிரீனா மாத்துறது அப்படின்றது தான் நம்மளுடைய முதல் ஒரு விஷயமா இப்போ வந்து நம்ம சொல்ல வந்தோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம கிரீன் ஸ்கிரீன் வீடியோவை மாற்ற வேண்டியதில்லை, நம்மளுக்கு வந்து 2 வீடியோ மெர்ஜ் பண்ணா போதும் அப்படின்னாவும் நம்ம வந்து இந்த 2 வீடியோவையும் மாஸ்க் மூலயமா மெர்ஜ் இதே மாதிரியே பண்ணிட்டு இருக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் ஸ்கிரீன் வீடியோவில் வர அந்த எட்ஜில் வந்து கிரீன் தெரியுது பாருங்க, அது வந்து தெரியாமலே இருந்திருக்கும் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயன்படுறதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கான ஆள் கொடுத்துருங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ், நன்றி, வணக்கம்.